ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன கத்துக்க போறோம், அதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோன்ற ஒரு சின்ன ரீகாலோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா நினைவூட்டலுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ரீகால் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னாலே இன்னைக்கான செஷன் உங்களுக்கு கிக் ஸ்டார்ட் பண்ணா ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், டென்சஸ் இல்லையா, காலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த டென்சஸ்மே நமக்கு எப்படி இருக்கு, கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ், அதாவது ஒரு 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்கு. ஒவ்வொரு டென்ஸ்மே ஒவ்வொரு வித்தியாசமான மீனிங்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம எக்ஸ்க்ளூசிவா எதை பத்தி பார்க்குறோம் அப்படின்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறதா இல்லையா? அதாவது ஃபியூச்சர்ல பேசக்கூடிய விஷயத்த எப்படி பெர்ஃபெக்ஷனா பேசலாம், எப்படி கரெக்ஷனா கொண்டு வரலாம் அப்படிங்கிறதா இல்லையா? ஸோ அதுல நம்ம என்ன டென்ஸ் எடுத்தாலுமே அஃபர்மேஷன்ஸோட கொண்டு போறது, அதாவது பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ்ஸ் அந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸோட நம்ம கொண்டு போக போறோம். ஸோ அப்படி கொண்டு போகிறதுலாம் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்கறோம்னா பாசிட்டிவ் சென்டென்சஸ். ஏன்னா மேக்ஸிமம் நீங்க பாசிட்டிவ் சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியா உங்களுக்கு நெகட்டிவ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ நெகட்டிவ்க்கு தனியா ப்ராக்டிஸ் எடுக்கணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ அதுல நம்ம பாசிட்டிவ் சென்டென்சஸ் பார்க்க போறோம். ஃபைன், நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லியாச்சு. இதுக்கு யாரெல்லாம் நமக்கு தேவை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ யாரெல்லாம் நமக்கு தேவைன்னா கண்டிப்பா இந்த நம்ம ஒரு சென்டென்ஸை அமைக்கணும் அப்படின்னா அது யாரை குறிக்குது அப்படிங்கிறது முக்கியம். அப்ப நமக்கு சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறவங்க தேவை இல்லையா? அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட்ல இருக்கிறவர் என்ன ஆக்ஷனை செய்யறாரு அப்படிங்கிறது வேணும். என்ன ஆக்ஷன், செயல்பாடுகள் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஆக்ஷன் வேர்ட்ஸ் நமக்கு தேவை இருக்கு. ஸோ அதை நம்ம என்ன பண்றோம், V1, V2, V3, ப்ரெசன்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு நம்ம எடுத்து அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி என்ன V1 ஃபார்மா இல்லை V2 ஃபார்மா V3 ஃபார்மாங்கிறத நம்ம அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிட்டு நம்ம சென்டென்ஸை எழுதுறோம். அதுக்கப்புறம் அந்த குறிக்கக்கூடிய சப்ஜெக்ட், அந்த ஆக்ஷன் வார்த்தை என்ன பெர்ஃபார்ம் பண்றாருன்னு நீங்க எழுத நினைக்கிறீங்கன்னா சென்டென்ஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிதான் நம்ம ஒரு வாக்கியத்தை நம்ம அமைப்போம் இல்லையா? ஸோ இன்னைக்கான சென்டென்சஸ் என்ன, இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் வாங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதில் பாசிட்டிவ் சென்டென்சஸ் பார்க்குறோம். ஸோ பாசிட்டிவ் சென்டென்சஸ் பார்த்தாலும் நமக்கு எல்லாத்துக்குமே என்ன வேணும், வேர்ப் ஃபார்ம்ஸுங்கிறது வேணும் இல்லையா? ஸோ V1, V2, V3, V1, V2, V3, அதாவது ப்ரெசன்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ V1 லிவ். ஸோ லிவ் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா வாழ்க அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஸோ வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா எந்த ஒரு ஒர்க் ஃபார்ம் எடுத்தாலும் எக்ஸாக்ட் மீனிங் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ லிவ்ங்கிறதுக்கு வாழ்கன்னு சொல்லலாம், இல்ல வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாழ்ந்த அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஸோ வாழ்ந்த அப்படிங்கிறது இன்கம்ப்ளீட்டா இருக்கிறதுனால தான் நான் வாழ்க அப்படிங்கிறது சொல்றேன். இதுவே V2 and V3 அப்படின்னு வரும்போது லிவ்டு, LIVED. ஸோ அதுக்கு என்ன வரும் அப்படின்னா வாழ்ந்தார். ஸோ நம்ம என்ன பண்றோம், V2 ஃபார்ம் V3 ஃபார்ம்ல வாழ்ந்தார் அப்படின்றோம். ஸோ V2ல எக்ஸாக்டா வாழ்ந்தார்னு சொல்லிடலாம். V3 வரும்போது நீங்க ரூலுக்கு ஏற்ற மாதிரி அமைக்கும் போது அந்த இடத்துல என்ன ஆகும், வாழ்ந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்துடும். V3ல இது ஸோ வாழ்ந்திருப்பார் அப்படிங்கிறது வரும். இது எங்க வரும்னா V3ல வரும். இது உங்களுக்கு V2ல வரும். ஸோ ஆனால் உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்லும் போது லிவ்ட் அப்படிங்கிறது V2 and V3 ரெண்டுலையுமே ஒன்னே தான் வரும். தமிழ் அர்த்தம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு வித்தியாசப்படும். வாழ்ந்தாள், வாழ்ந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ நமக்கு வேர்ப் ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இந்த வேர்ப் ஃபார்மை இண்டிகேட் பண்றது ஒரு சப்ஜெக்ட் தேவை இருக்கு இல்லையா? ஸோ சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு நம்ம எழுதுவோம். ஸோ நம்ம கிட்ட என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, I, we, you, he, she, they, it. ஸோ என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு எழுதிட்டோம். இது இல்லாமல் நம்ம நேம்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம பேசியிருக்கோம் இல்லையா? ஸோ நேம்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஜெக்ட் இஸ் ரெடி. ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம், ரூல் எழுத போகிறோம். யாரோட ரூல், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய ரூல் இல்லையா? ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் சென்டென்ஸ் நம்ம எழுதுறோம் போது அதனோட ரூல் என்ன அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ரூல் வரும்போது வில் ஹேவ். ஸோ அப்போ ஒரு சப்ஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு, வில் ஹேவ் ரெடி ஆயிடுச்சு. அது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம், V3 அப்படிங்கிறத ஆட் பண்றோம். ஸோ V3ங்கிறது எதை இண்டிகேட் பண்ணோம்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணும். அப்போ நம்ம என்ன எழுதியிருக்கோம்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதோட ரூலை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் பண்ணியாச்சு. ஸோ ஒரு சப்ஜெக்ட் வில் ஹேவ் பிளஸ் V3. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் எழுதுவோம். ஸோ ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோம், he will have, he will have. அப்போ V3 வரும்போது lived. So he will have lived. அவர் வாழ்ந்திருப்பார்.
அவ்வளவுதான். he will have lived அப்படின்னா அவர் வாழ்ந்திருப்பார் அப்படிங்கிறது. எங்க வாழ்ந்திருப்பார் அப்படின்னு சொன்னா நீங்க அந்த இடத்த வேணா குறிக்கலாம். so he will have lived in சென்னை. அப்ப அவர் எங்க வாழ்ந்திருப்பார்? சென்னையில் வாழ்ந்திருப்பார் இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் யார் வராங்க? he, அவருங்கிறதா. அவர் அப்படிங்கிறது. செகண்ட் ஒன் வந்து சென்னை இல்லையா? அவர் சென்னையில். ஸோ அதுக்கப்புறம் will have lived இல்லையா? ஸோ சென்னையில் ஸோ அவர் சென்னையில் வாழ்ந்திருப்பார் அப்படிங்கிறது. ஸோ அப்போ என்ன பண்ணா he will have lived in சென்னைங்கிறது. அப்போ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்ப் ஃபார்ம் எடுக்கிறீங்கன்னா அந்த வேர்ப் ஃபார்ம் வந்து யாரை இண்டிகேட், அந்த வேர்ப் அந்த செயல் வந்து யாரோ ஒருத்தர் செய்யறாங்க, அந்த ஒருத்தர் தான் நமக்கு சப்ஜெக்ட் இல்லையா? அப்போ சப்ஜெக்ட் இருக்காரு, அந்த செயல் இருக்காங்க. இப்போ இவங்களும் சேர்ந்து இந்த செயலை வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறாங்க. அந்த பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதா நமக்கு என்னது? இந்த இடத்துல நீங்க சென்டென்ஸை ஃபுல்ஃபில் பண்றது. இல்லை எனக்கு இது வேண்டாம் அப்படின்னாலும் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். he will have lived அப்படிங்கிறத கூட நீங்க சொல்லலாம். அவர் சென்னையில் வாழ்ந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ அதுவே வந்து நீங்க அவர் சென்னையில் இருக்கிறது பதிலாக நீங்க எடுத்துட்டீங்கன்னா அவர் வாழ்ந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி டைரெக்டா நமக்கு வந்துடும். ஸோ நம்ம இந்த லிவ்டுங்கிறது பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஒரு கதை எழுதும் போது தான் நம்ம சொல்லுவோம். ஸ்டோரி எழுதும் போது நம்ம இங்கிலீஷ்ல ஸ்டோரி எழுதுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அவங்க வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது வந்து லிவ்டு அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். இதே வார்த்தையை வந்து லைவ் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. ஸோ லைவ் அப்படிங்கிறத ஏன் சொல்றாங்க அப்படின்னா நமக்கு டைரக்டா ஒரு விஷயம் ஆன் ஸ்பாட்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து லைவ் அப்படின்வாங்க. அதுவே நீங்க ஒரு இடத்துல ஒரு ஸ்டேயிங்கை பத்தி நீங்க சொல்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல லிவ் அப்படிங்கிறத பத்தி நீங்க சொல்லணும். ஸோ அது எல்லாமே சிச்சுவேஷனை பொறுத்து தான். இது மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் ஒவ்வொரு இடத்துலையுமே. ஸோ இங்கேயுமே அதுதான் லைவ் லிவ் அப்படிங்கிறதுக்கான 2 வித்தியாசங்கள் இதுதான் உங்களுக்கு. ஸோ இன்னைக்கான இந்த லிவ்டு அப்படிங்கிற ஒரு வேர்ப் ஃபார்ம் வச்சுட்டு ஹோம்ஒர்க் ஒரு 5 to 10 சென்டென்சஸ் மேக் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.